வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ். எல்லா வியூவர்ஸ்க்கும் வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொண்டக்கடலை சுண்டல் பண்ண போறோம். அதுவும் நல்ல வாசனையா வறுத்து அரைச்சி ஒரு பொடியை போட்டு பண்ண போறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும், பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை சுண்டல் பண்றதுக்கு 1 கப்பு கொண்டக்கடலையே நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணியை ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஜாஸ்தியா சேர்க்கக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு ஜஸ்ட் இந்த கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வேகும் போதே உப்பு சேர்த்தோம்னா அந்த நமக்கு கொண்டக்கடலையில ஃபுல்லா உப்பு நல்லா பிடிக்கும். உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுண்டலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதில் 3/4 உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கும் போதே பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே நேரம் சில பேருக்கு இந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு 4 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்க, பர்ஃபெக்டா வெந்திருக்கு. கம்மியா நல்லா தண்ணி சேர்த்தோம் இல்லையா, அதனால கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. இதை மட்டும் நம்ம வடிய விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இது ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். சுண்டலுக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி லேசா செவந்து வரும்போது 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு அல்லது வெள்ளை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி விதை, ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துப்போம். பாருங்க, எள்ளு நல்லா படப்படன்னு பொரியுது. பருப்பு நல்லா செவந்தாச்சு, மிளகாயும் நல்லா வறுப்பட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துப்போம். சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதும் 2 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி போட்டுடலாம். இது நல்லா வதக்கி விட்டுருவோம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் 1 இன்ச்சு இஞ்சியை தோல் சீவி நல்லா துருவி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வாசனைக்காக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு சேர்த்துருவோம். நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன்லயும் பாதி, அதாவது 1/8 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். நம்ம வறுத்து அரைச்ச பொடியை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற பொடியை வேற ஏதாவது சுண்டல்லையோ பொரியல்லையோ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அந்த பவுடர் எல்லா சுண்டல்லையும் நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெல்லத்தூள் அல்லது சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் சேர்க்கறதுனால சுண்டல் வந்து இனிப்பா இருக்காது. நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் லெமன்ல இருந்து ஒரு பாதி மூடி எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை வந்து இந்த சுண்டல்ல புழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடியா கட் பண்ணி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பிரசாதத்தை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டா கொண்டக்கடலை சுண்டல் ப்ரிப்பேர் பண்ணி விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. கொண்டக்கடலை பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்கு. நல்லா அப்படியே மாவு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். பிரசாதம் எடுத்துக்கலாம் வாங்க. அருமையான பிரசாதங்க, நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம வறுத்து அரைச்சி போட்ட அந்த பொடியோட ஃப்ளேவர், எள்ளு ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. கொஞ்சமா நான் வெல்லம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா மிஸ் பண்ணாம போடுங்க. ஸ்வீட்டா இருக்காது, ஆனால் டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். தாளிக்கும் போது பச்சை மிளகாய் போட்டோம், அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கு. நம்ம பொடி வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுல வந்து காஞ்ச மிளகாய் போட்டோம். அப்ப 2ஓட ஃப்ளேவரும் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.